இப்போ மோடி வந்து நேற்று வரிசையா சொன்ன பொய்யில நீங்க பாத்தீங்கன்னா, நான் வேறுபடுகின்ற இடம், விமர்சனம் செய்ய வேண்டிய இடம், இவர் வந்து மறுபடியும் பொய் சொல்றாரு. நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு வரலாற்று அறிவு உள்ள பையனுக்கு கூட தெரியும், தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்பது சேர சோழ பாண்டியர்களாக பிரிந்து கிடந்த ஒன்று. அவர்கள் ஒன்றாக இருந்த காலம் என்பதே மிக மிக குறைவு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்தியா என்ற ஒரு நாடே கிடையாது. இந்தியா என்பது வெள்ளையர்கள் வந்ததற்கு பின்னால் ஒன்றாக தொகுக்கப்பட்ட ஒரு நாடு. அதனால்தான் சொல்லியிருப்பேன், அமித்ஷா கூட வேற ஒரு நாடு மான்சா, அப்புறம் வந்து குஜராத் வந்து தமிழ்நாட்டில் இது இந்தியாவில் எப்படி இணைஞ்சதுன்னு சொல்லியிருப்போம். இப்படி இருக்கின்ற ஒரு சூழல் நேற்று பார்த்தீங்கன்னா, இவங்க அடித்தது வந்து ஒட்டுமொத்த கூத்து. அந்த கூத்துன்னு நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சி உங்கள் மத்திய அரசு நிகழ்ச்சின்றதால நீங்கள் இந்தியாவில் வந்து சொல்கிறீங்க. ஏன்னா அது இந்தியா பூரா ஒளிபரப்பியிருப்பாங்க. தப்பில்லை. இந்தியா முழுவதும் ஒளிபரப்புகின்ற காரணத்தால் தமிழுடைய பெருமையை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக வந்து இந்தியில் பேசினார் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பிற்பாடு தமிழில் வந்து அது மொழிமாற்றம் பண்ணாங்க. இந்த மொழிமாற்றத்தை செய்தாலும் நீங்கள் உருமாற்றம் என்ற ஒன்றை உங்களால் செய்ய முடியாது. தமிழ்நாடு என்பது தெளிவான பூமி. நான் சொன்னதான் அடிப்படை காரணம். நம்முடைய வாழ்நாளில் 75 வயதிற்கு பின்னால் நாம் வெளியே அனுப்பப்பட்டு விட்டால், ஒரு பிரதமராக இந்த மாநிலத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நம்மால் வெல்ல முடியவில்லை என்ற வரலாறு நீக்கமரம் நிரந்தரமாக எழுதப்பட்டுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக, அந்த அச்சத்தினுடைய உறைவின் காரணமாக மோடி வந்து மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்கார். இது வந்து செல்லாது. சரத்குமார் படம் பாஷையில் சொன்ன செல்லாது. நமக்கு ஏன் அது வந்து சலிப்பாகவும் பார்ப்பதற்கு நகைச்சுவாகவும் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அது மற்றவங்க சொன்னால் அது ஏதோ குறை சொல்கிறாங்கன்னுவாங்க. நீங்கள் பாருங்க, அந்த பாட்டெல்லாம் பாடுறான், இப்படி கும்பிட்ட கையிலேருந்து அவர் கையை எடுக்கவே இல்லை, கண்ணை மூண்டவர் திறக்கவே இல்லை. அவருடைய வேண்டுதல் இது ஒன்று தான் இருக்கும். அவர் நிச்சயமாக கடவுளை வேண்டாரோ இல்லையோ, அவருடைய வேண்டுதல் இது ஒன்று தான். என்னால் தமிழ்நாட்டை வெல்ல முடியவில்லை என்ற அவப்பெயரிலிருந்து, ஐயா சிவனே என்னை எப்படியாவது காப்பாற்றி கரை சேர்த்து விடு